Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024ல Day 5 கான questions பார்க்க போறோம். So ரெண்டு questions 7 and 8 பார்க்கலாம். இப்போ question number 7. The correct geometry and hybridization for XCF4 are A. Octahedral sp3d2, B. Trigonal bipyramidal sp3d, C. Planar triangle sp3d3, D. Square planar sp3d2. So first நம்ம hybridization கண்டுபிடிக்கலாம். Hybridization கண்டுபிடிக்கிறதுக்கான formula half into valence electron of central atom. So நமக்கு கொடுத்திருக்க compoundல எது central atom அதனுடைய valence electron plus அதுல attach ஆயிருக்கக்கூடிய monovalent ions. எத்தனை monovalent ions இருக்கோ அதனுடைய count. கேட்டையானா இருந்ததுன்னா மைனஸ் அதனுடைய சார்ஜ், ஆனையானா இருந்ததுன்னா பிளஸ் ஆனையானினுடைய சார்ஜ். ஸோ இதுதான் வந்துட்டு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது XCF4 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஆட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா XC. நமக்கு இங்க சார்ஜ் எதுவும் கொடுக்கல, அதனால CAக்கு வேல்யூ கிடையாது. F வந்து -1 சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு அயான். ஸோ மோனோவேலண்ட் அயான் எத்தனை இருக்கு அப்படின்னா 4. ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம்னா half into இந்த XCனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும், மொத்தமா வந்து அவுட்டர்ல வந்து இது நோபல் கேஸ் அப்படின்றதுனால 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 8 பிளஸ் மோனோவேலண்ட் அயான்ஸ் எத்தனை இருக்கு 4. ஸோ which is equal to half into 12 which is equal to 6. So value வந்து 6 வருது. 6 வந்ததுன்னா நம்மளுக்கு hybridization வந்து sp3d2. So sp3d2 hybridization இங்க எங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா ஏவும் டியும் கொடுத்திருக்காங்க. So ஸ்கொயர் பிளேனாரா ஆக்டாஹீட்ராலா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஜாமெட்ரிக்கு போவோம். இப்போ XCF4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன டைப்ல வரும், AB4 டைப்ல வரும். ஸோ இப்போ இதுல வந்து பாண்ட் வந்து 4 பாண்ட். XC வந்து ஃப்ளூரின் கூட எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பாண்ட் பேர் இஸ் ஈக்குவல் டு 4. சரியா? ஸோ இந்த இடத்துல பாண்ட்ஸ் வந்து 4 பாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பாண்ட் பேர் வந்து ஒவ்வொரு ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பாண்ட் பேர் 4. ஜெனான் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல நான் சொன்ன மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுல 1 2 3 4 எலக்ட்ரான் போயிடுது. அப்ப மீதி லோன் பேர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 லோன் பேர். ஸோ அப்போ இது AB4 கூட நம்மளுக்கு எத்தனை லோன் பேர் இன்க்ளூட் ஆகுது, 2 லோன் பேர் இன்க்ளூட் ஆகுது. அப்ப AB4L2 இருந்தது அப்படின்னா இதனுடைய ஜியாமெட்ரி octahedral. So இதனுடைய ஷேப் ஒரிஜினல் ஜியாமெட்ரி octahedral தான். இதனுடைய ஷேப் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனாரா இருக்கும். சரியா? ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்து ஜியாமெட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஜியாமெட்ரி அப்படின்னா நம்ம ஆக்டாஹீட்ரல் தான் கொடுக்கணும். இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து ஷேப்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் பிளேனாரா இருக்கும். ஸோ அதனால sp3d2 அப்படின்றது நமக்கு ஹைபிரிடைசேஷன். அந்த ஹைபிரிடைசேஷனை வச்சு உடனே நம்ம ஆக்டாஹீட்ரலோ அல்லது ஸ்கொயர் பிளேனாருக்கோ போக முடியாது. ஸ்பெசிஃபிக்கா ஜியாமெட்ரின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும். ஸோ கொஸ்டின்ல ஷேப்னா நமக்கு ஆன்சர் ஸ்கொயர் பிளேனார், ஜியாமெட்ரின்னு கேட்டிருக்கனால ஆன்சர் வந்து ஆக்டாஹீட்ரல். அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 8. In which one of the following molecules the central atom can be said to adapt the sp2 hybridization? ஸோ நம்மளுக்கு இங்க 4 மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாலிக்யூல்ஸ்ல எதனுடைய சென்ட்ரல் ஆட்டம் வந்து sp2 ஹைபிரிடைஸ்டுன்னு கேட்குறாங்க. ஸோ மேல நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுமோ அதே ஃபார்முலா தான். ஸோ half into valence electron of central atom plus monovalent ion minus C plus A. ஸோ இங்க எதுவுமே நம்மளுக்கு சார்ஜ் இல்லை. அப்ப இந்த பார்ட்டும் நமக்கு கிடையாது, வெறும் இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம போக போறோம். இப்போ BeF2க்கு போவோம். ஸோ பெரிலியம் தான் சென்ட்ரல் ஆட்டம்.
அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஹாஃப் இன்டூ 2 பிளஸ் 2 மோனோ வேலண்ட் இருக்கு பிளஸ் 2. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 4/2ன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 2. 2 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் sp. அடுத்தது BF3க்கு வரும். சென்ட்ரல் ஆட்டம் வந்து போரான். ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல வந்து 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 3 பிளஸ் 3 மோனோ வேலண்ட் இருக்கு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6/2 equal to 3. So 3 hybridization sp2. நமக்கு questionல sp2 தான் கேட்டிருக்காங்க. So BF3 அப்படின்றது sp2 hybridized boron. அடுத்தது இந்த இடத்துல C2H2 கொடுத்திருக்காங்க. So C2H2 அப்படின்னா CH triple bond CH. So triple bond இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கார்பனோட hybridization sp. அடுத்தது NH3. NH3ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன்ல அவுட்டர் மோஸ்ட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 5 பிளஸ் 3 மோனோ வேலண்ட் இருக்கு பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8/2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. 4 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் sp3. ஸோ நமக்கு கொஸ்டின் வந்து sp2 தான். அதனால நம்மளோட ஆன்சர் வந்து BF3 போரான் ட்ரைஃப்ளூரைட். மீதி எல்லாத்துக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான சப்ஸ்டியூஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்த இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.